உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காவாலயா பாடலுக்கு குத்தாட்டம் போட்டவர்களாம் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரா அப்படின்னு நிறைய புனிதர்கள் சமூக வலைத்தளங்களில் புலம்பல்கள். சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்றைய முன்தினம் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஸ்ரீமான் அவர்கள் ஒரு வேட்பாளரை அறிவித்தார். இந்த வேட்பாளர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு திருநங்கை. அவர்களுடைய பேர் ரோஷினி. இவர் எதனை சார்ந்தவர்கள் என்றால் ஒரு எல்ஜிபிடிக்கு அறக்கட்டளை நடத்தி வர்றாங்க. இந்த அறக்கட்டளை எதனை சார்ந்தது? எல்ஜிபிடிக்குனா என்னன்னு பாதி பேருக்கு தெரியாது. அதாவது இந்த ஓரினை சேர்க்கை சொல்லுவாங்கள்ல, இதனை சார்ந்தது தான் இந்த அறக்கட்டளை. இதனை சார்ந்த ஒருவரை கொண்டாந்து நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக நிறுத்தினால் சமூகம் எங்கு செல்கிறது, தமிழ் தேசியம் எங்கு செல்கிறது அப்படின்னு நிறையா பேர் கேட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. எப்போ சொல்லியாச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய போன வீடியோ, அதாவது முந்தின வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் இருக்கும். சரி, ஓகே, உங்களுக்கு பதில் அதில் தெரியும். சரி, இந்த காவாலயா பாடல் எப்படி, இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பார்த்துருக்கேன். அந்த வேட்பாளர் காவாலயா பாடலுக்கு நடனம் ஆடி இருக்காங்க. அதை எடுத்து உடனே பரப்பிட்டாங்க. ஏன்னா இவர்களை பொறுத்தளவுக்கு எப்படியாவது குற்றம் கூறணும். நேற்று அப்படி சொன்னாங்க, திருநங்கை எல்ஜிபிடியை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க அது அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம உடனே பதில் சொல்லிட்டோம். சரி, இவங்களை ஏதாவது திரும்ப குற்றம் கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை எடுத்து கொண்டு போயிட்டு பரப்பு செஞ்சுட்டாங்க. இதை பரப்புவதை இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய ஐடியில் போய்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, கீழே நிறைய சமூக சேவைகள் செஞ்சுருக்காங்க. அதையும் அவங்க ஐடி பக்கத்தில் பதிவிட்டு இருக்காங்க. அதை இவங்க பார்க்க கிடையாது. பார்த்தாலும் இந்த மாதிரியான நபர்கள் அதை பேச மாட்டாங்க. இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் குறை கூறுவது, குற்றம் கண்டுபிடிப்பது. அதாவது ஏதாவது தவறான செயல்முறைகளை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சொல்லி தமிழ் தேசியத்தை உடைச்சிடன்னு, நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு தவறான எண்ணத்தை வர வச்சிடணும் அப்படிங்கிறது தான் இந்த சங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, என்ன வேணாலும் சொல்லலாம். அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அந்த நல்லது செஞ்சாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இவர்களுடைய கண்ணுக்கு படாது. உடனே இந்த காவாலயா பாடலை மட்டும் எடுத்து பரப்பி அவர்கள் மீது தவறான இமேஜை, நாம் தமிழர் கட்சியின் மீது தவறான இமேஜை, அண்ணன் சீமான் மீது தவறான இமேஜை உருவாக்கி விடுவதே இவர்களுடைய வேலையாக இருக்கிறது. அதாவது இவர்களுடைய புரிதல் என்னவாக இருக்கிறது என்றால், ஒரு பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும், ஒரு திருநங்கைனா இப்படி தான் இருக்கணும். அவர்கள் காவாலயா பாடலுக்கு ஆடக்கூடாதா? ஏன் உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவர்கள் ஆடணுமா? ஒரு திருநங்கைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் உங்கள்கிட்ட இருக்குல்ல, அதை முதல்ல நீங்கள் மாற்றிங்கன்னு. உங்களுடைய எண்ணங்கள் தவறாக இருக்கிறது. ஏன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சில வகுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த எண்ணங்கள் தான் தவறானது அப்படின்னு இந்த மாதிரியான ஆட்களுக்கு நாம் சொல்ல வருகிறோம். அதாவது 18+ கண்டென்ட் போடக்கூடியவர்களெல்லாம் கொண்டாந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாதிரி கொண்டாந்து மாணவிகளுக்கு பாடம் எடுக்கும் வகையில் திமுக ஆட்சி ஒரு விளம்பரத்தை அச்சிட்டு பரப்பி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. சாதாரண ஒரு திருநங்கையை கொண்டாந்து தமிழ் தேசியத்தில் வேட்பாளராக நிறுத்தியது தான் தவறு என்று உங்கள் கண்ணுகளுக்கு படுகிறதா என்று நான் நேரடியாக கேட்குறேன். தமிழ் தேசியவாதிகளுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ் தேசியத்தை ஏற்காத எவரும் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க முடியாது, சரியாக இருக்க மாட்டாங்க. எப்படியாவது அவர்களுக்கு இந்த இடம் செட் ஆகாது என்று தெரிந்து கொண்டு விலகி சென்று விடுவார்கள். இந்த அறக்கட்டளை நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கிற மாதிரி ஒரு தவறான கருத்தையோ எதையோ கொண்டு போய் சேர்க்கும் வகையில் நாங்கள் நம் சீமான் அவர்களையும் கேள்வி கேட்போம், இந்த வேட்பாளர்களையும் கேள்வி கேட்போம். அதாவது நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் கொண்ட கொள்கையில் இந்த பின்னாடி வேலை பார்க்குறவங்க புலம்பாமல் தயவுசெய்து தமிழ் தேசியத்தை புரிஞ்சிக்க பாருங்கள். புரியாவிட்டால் நிறைய அண்ணன் சீமான் பேசும் காணொளிகளை பாருங்கள் அப்படின்னு இந்த காணொளி வழியாக நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.